நண்பர்களே, ரீசெண்டா ஒரு ஒரு பேர ஒருத்தர் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தார். எங்க தாத்தா 36 வருஷமா ஒரு மலை மேல குகையில தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஊருக்கெல்லாம் வரமாட்டாரு. நீங்க அவசியம் அவர பார்க்கணும்னு சொல்லி கேட்டார். பொதுவா அவர் யாரையுமே பார்க்கறது இல்லையாமா. அந்த ஊர்க்காரங்களே அவர பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சாம். என் மேல இருக்கிற அன்புல கூட்டிட்டு போனார். நான் போய் அவர பார்த்தேன். அப்போ அவர்ட்ட ஏதாவது வித்த கத்துக் குடுங்கன்னு கேட்டேன். அப்போ குகை தியானம்னு ஒண்ணு கத்துக் குடுத்தார். நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதை இப்பொழுதுனால உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அப்புறம் இத கத்துக்கிட்டு நான் பலாயிரம் பேருக்கு சொல்லிக் குடுத்துட்டேங்க. அப்புறம் சரகலை அப்படின்னு ஒரு வித்தைய கத்துக்கிட்டேன். அந்த குருநாதர் சரகலை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தாருங்க. சரகலைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அதுல ஒரு பயிற்சி புரிஞ்சுக்கங்க. சரகலைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல ஒரு சின்ன பயிற்சி தான் சரகலை பயிற்சி. அதை கத்துக் கொடுத்தாருங்க. அப்புறம் தான் புரிஞ்சது சரகலை பயிற்சியும் குகை தியானம் ஒண்ணு அப்படின்னு. அந்த 96 வயது இளைஞன் சரகலை பயிற்சியை குகை தியானம் என்ற பெயரில் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். அப்புறம் சரகலை கத்துக்கிட்டேன். ஓ, அப்பதான் புரிஞ்சது 2 ஒண்ணு அப்படின்னு. இந்த சரகலையை இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த சரகலையை தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு சொந்தமாக சிந்திக்கும் தன்மை வந்துவிடும். இதற்கப்புறம் யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. நீங்களே ஆன்மீகத்தை புரிந்து கொள்வீர்கள். இந்த வகுப்பின் நோக்கம் என்னவென்றால், எனது கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் சொந்தமாய் சிந்தித்து தெளிய வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பின் முக்கியமான நோக்கம்.